ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பப்பை வாய் திறப்பதற்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவோம். அது முடியாத பட்சத்தில் தான் சிசேரியனுக்கு போவாங்க. நமக்கு நார்மல் டெலிவரிக்கான ஒரு மெயின் சிம்டம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த கர்ப்பப்பை வாய் திறக்கிறது தான். ஏன்னா கர்ப்பப்பை வாய் திறந்துடுச்சு அப்படின்னாலே 1 வாரம் அல்லது 10 நாளே நமக்கு குழந்தை பிறந்துடும். பொதுவாக டாக்டர்ஸ் தான் கர்ப்பப்பை வாய் திறந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு திறந்துருக்கு, எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க தான் கை வச்சு பார்த்து செக் பண்ணி சொல்லுவாங்க. பட் நம்ம சில சிம்டம்ஸ் வச்சு வீட்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். வீட்லேயே சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, கர்ப்பப்பை வாய் திறந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம சில சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் தான். இதை வச்சு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நமக்கு கர்ப்ப காலத்தில் வெள்ளைப்படுதல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஓரளவுக்கு இருக்கும், செகண்ட் ட்ரைமஸ்டரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேர்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலே அளவுக்கு அதிகமாக நமக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். இதை வச்சு கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நார்மலாக இருக்கிறத விட அளவுக்கு அதிகமாக வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளோட சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக் பெயின் தான். பொதுவாகவே நமக்கு கர்ப்ப காலத்தில் பேக் பெயின் இருக்கும். பட் நமக்கு அந்த பிரசவம் நெருங்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா பேக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை வச்சு கூட நம்ம நம்மளுடைய சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அளவுக்கு அதிகமாக நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு பேக் பெயின் இருக்கும். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு பிடிப்பு ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். வயிறு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நார்மலாக நமக்கு இருக்கிறது கிடையாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வயிறு இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி சிம்டம் இருந்தாலும் நமக்கு நம்மளோட சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நமக்கு பனிக்குடம் உடையிறது. பனிக்குடம் உடையிறதும் நமக்கு சர்விக்ஸ் டைலேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான். பனிக்குடம் உடையிறது பார்த்திங்கன்னா யூரின் போகிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். பட் ஸ்மெல் வச்சு நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். யூரினோட ஸ்மெல் இருக்கும். அது பனிக்குட நீரில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே நமக்கு இருக்காது. இதை வச்சு நம்ம பனிக்குட நீர் என்ன நமக்கு உண்மையிலே பனிக்குட நீர் தான் உடஞ்சிருச்சா அல்லது யூரின் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பனிக்குட நீர் உடஞ்சிருச்சுனாலும் நமக்கு சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா வயிறு உப்பலாக இருக்கும். நார்மலாக இருக்கிறத காட்டிலும் வயிறு ஒரு மாதிரி உப்பலாக இருக்கிற மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா வயிறு வலி. ப்ரெக்னென்சியில் பொதுவாகவே நமக்கு லைட்டான வயிறு வலி, வயிறு இழுத்து பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கும். பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பிரசவத்துக்கான நெருக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கடுமையான வயிற்று வலி இருக்கும். இதுவுமே நமக்கு சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு சிம்டம் தான். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மூச்சு விட முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செகண்ட் ட்ரைமஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நமக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். வயிறு நல்லா கீழ் இறங்கி இருக்கிறதுனால நமக்கு மூச்சு விடுறது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சிரமப்பட்டு நம்ம மூச்சு விடுறது மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக மூச்சு விடுவோம். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நமக்கு குளிரவே குளிராது, ஆனால் ஒரு நடுக்கம் இருந்துகிட்டு இருக்கும். இது திடீர்னு இருக்கும். அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு குளிரும் இல்லாமல் நடுக்கம் இருக்கும். இதுவும் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு சிம்டம் தான். அப்புறம் இடுப்பு பகுதியில் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தையுடைய தலைப்பகுதி கீழே இறங்குறது இல்லையா, அதனால் இடுப்பு பகுதியில் நம்ம ஒரு அழுத்தத்தை ஃபீல் பண்ண முடியும். இதையும் நம்ம சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு சிம்டமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு பகுதியிலேருந்து சளி போன்ற திரவம் வெளிப்படுறது. இது பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் ஓப்பன் ஆனதுமே ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு சளி போன்ற திரவம் வெளியாகும். இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலும் நம்மளோட சர்விக்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் தான். எல்லாருக்குமே தெரியும் நமக்கு பிரசவம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் ஆகும். நம்மளோட அந்த கர்ப்பப்பை வாய் திறந்துருச்சுனாலும் நமக்கு ப்ளீடிங் இருக்கும், ஹெவியான ப்ளீடிங் இருக்கும். இதை வச்சு நம்ம சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, நமக்கு பிரசவம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடிக்கடி சிறுநீர் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ப்ரெக்னென்சிலே இந்த நோட்டீஸ் பண்ணுவோம். அப்பப்போ நம்ம அடிக்கடி யூரின் போவோம் இல்லையா. சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யூரின் இப்போ தான் போயிட்டு வந்திருப்போம், திரும்பவுமே நமக்கு சிறுநீர் பை நிரம்பிடுச்சு, நம்ம யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எதனாலனா குழந்தையுடைய தலை பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுநீர் பை இருக்கு இல்லையா, அதை அழுத்திட்டு இருக்கும். இது அழுத்துறதுனால நமக்கு யூரின் பேக் ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் யூரின் போகணும் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை வச்சு கூட நம்ம சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லா சிம்டம்ஸும் எல்லாருக்கும் இருக்குமா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒவ்வொரு சிம்டம்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம், சில சிம்டம்ஸ் இருக்காமல் இருக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும்.
இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உடலுக்கு உடல் மாறுபடும். சிலருக்கு வந்து எல்லா சிம்டம்ஸும் இருக்கும், சிலருக்கு சில சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தான் வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு அறிகுறியாக உணர்த்தும். அதனால தான் நான் இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய 4-5 சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றா ஒத்து போகுது அப்படின்னா இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு. நம்மளுடைய டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கை வச்சு செக் பண்ணி ஒரு விரல் சைஸில் ஓப்பன் ஆகிருக்கு, 2 விரல் சைஸில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதை வச்சு வந்து எத்தனை சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த அளவு கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கும் போது நமக்கு நார்மல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. இன்னும் வந்து நம்ம கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணணுமா அல்லது ஆல்ரெடி வந்து திறந்துருச்சு நம்ம வந்து அட்மிட் ஆகணுமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே போய்ட்டு டாக்டர் பார்க்கலாம், பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அட்மிட் ஆகணுமா அல்லது ரெடியாக இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.